பாடாட்டியும் பரவாயில்ல, அவரோட தொழிலை காட்டிட்டார். ஏன்னா மைக்கு அருமையான ஒரு மைக்கு, நல்ல ஒரு குயிக்கு, லைட்டு நல்ல டாப்பு, இப்படித்தான் இருக்கணும். ஏன்னா மைசூர்கார பேர் சொன்னது புதுசு புதுசா பாட்டு போடுறாங்க. இப்ப வந்துச்சு ஒரு புதுசு புதுசா இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல ட்ரெண்டிங்ல ஓடுவாரு. ஆமா, அந்த பாட்டு போடுறாங்க. என்ன பாட்டுனே? நேத்து வந்து மைசூர் போடுறாரு. அன்னத்தை பாத்தியே அப்பாத்த கே 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 அப்பாத்தியா எங்க ஆக்கிறது. அந்த பாட்டு கூட பிரச்சனை இல்ல. சரி, அந்த பாட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை ஆடும்பாரு. ஆமா, அந்த பொம்பளை பிள்ளை ஆடுறத பார்த்தா நம்ம தமிழ் கலாச்சாரமே நாசமா போச்சு. ஏனே நல்லா ஆடுது பாரு. எப்படின்னு துண்டி நல்ல பீரோ சைஸ்ல அன்னத்தை பாத்தியே அப்பாத்த அப்படியே குண்டி திருவிட்டு போக வேண்டியது மிருகங்காரட்ட. அந்த மாதிரி இருக்க அப்படித்தான் அங்க ஆடுவாங்க. அந்த பாட்டு போட கூட பரவாயில்ல. இன்னொரு பாட்டை போட்டா பாரு. என்னன்னு காசுக்காக ஆசைப்பட்டு அவன் கூட போனியே, என் தங்கமான மனசு மறந்து அவன் கூட போனியே, நான் ஊர்ல இல்லா நேரம் பார்த்து அவன் கூட போனியே, நான் ஊருக்கு வந்து பார்த்த போது அவன் கூட போனியே, சீச்சி குமாரி பூகுச்சி பூகுச்சி சீச்சி குமாரி பூகுச்சி. அந்த மாதிரிதான் அங்க பாட்டு போட்டாரு. ஏன்னா நான் எனக்கு இன்னொன்று விஷயம், எனக்கு ஒரு சந்தேகம். என்னண்ணே அந்த இடத்துல என் பங்காளி எதுக்கு எடுத்தாலும் கை தட்டுறாரு. என் காசை கொடுத்து ஆசைப்பட்டு அவன் கூட போனேன்னு சொல்லவும் பங்காளி உடனே இல்லைண்ணே. முதல்ல நான் என்ன சொன்னேன், பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்கன்னு சொன்னா அதுக்கு கை தட்டினாரு. சரி, காசுக்காக ஆசைப்பட்டு அவங்க கூட போனேன்னு இப்ப பாட்டு பாரு அதுக்கும் கட்டுறாரு. ஒருவேளை காசுப்பட்டு ஆசைப்பட்டு வேற ஒன்றும் போயிருச்சோ என்னமோ தெரியல. அனுபவம் பண்றப்பாரு நினைக்கிறேன். இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அருமையான ஒரு மைக், நல்ல ஒரு குயிக். அண்ணாவுக்கு நன்றி, நிறைய வணக்கம். அடுத்தபடியாக சாப்பாடு நல்ல ஒரு ஏற்பாடு, தானத்தில் சிறதானம் அன்னதானம், அன்னதானத்துக்கு தேவை நிதானம் என்று சொல்லுவார்கள். நாடக நடிகை நாங்கள் வந்து வண்டி இறங்கின உடனே முதல்ல வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா முக்கியஸ்தரெல்லாம் வந்து வந்த உடனே எங்கள் மேலே ஒரு பாசத்தோடு வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா சாப்பாடுலேயும் ஒவ்வொரு ஊரில் பார்த்தீங்கன்னா காசை கொடுத்து ஏஜென்ட் வாங்கிட்டு வர சொல்லிடுவாங்க, ஊரில் நாங்கள் சாப்பிட்டு வந்துடுவோம். ஆனால் நம்ம ஊரில் அப்படி இல்லைனே. ஊருக்கு வந்து அருமையான சாப்பாடு, தோசை, புரோட்டா, இட்லி, சட்னி, அதுக்கு குழம்பு எல்லாமே சிறப்பாக பரிமாறின விதம் அருமையான விதம். ஏன் இப்படி ஒரு சாப்பாடு எதுக்காக முக்கியமா சொல்றது தெரியுமா? ஒரு மனுஷன் வந்து கஷ்டப்படுற எதுக்காக அந்த ஒரு ஜன வயிறு பசிக்காக. அந்த பசி ஒண்ணு இல்லைன்னா மனுஷன் சம்பாதிப்பானா? இல்ல, உலகத்துல எவனுமே சம்பாதிக்க மாட்டியா. காசு மேல ஆசையே வராது, எல்லாம் தூங்க. அந்த பசி ஒண்ணு இருக்கிறனாலதான் மனுஷன் சம்பாதிக்கிறியா. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். அது சாப்பாடு மட்டும் ஏன் நான் இவ்வளவு விளக்கமா சொல்றேன்னா, தம்பி சாப்பாடு ஏன் தெரியுமா முக்கியமா சொல்றேன், எல்லாத்துக்கும் சாப்பாடு மேல ஒரு ஆசை இருக்கு. சரி, எனக்கு சாப்பாடு மேல ஆசை. எந்த சாப்பாடு? என்ன சாப்பாடு? இந்த பாய் வீட்டு பிரியாணி மேல ஒரு ஆசை. சரி, இந்த பாய் வீட்டு பிரியாணி சாப்பாடுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், பாய் வீட்டு கல்யாணத்துல பாய் மாதிரி துணியை போட்டு மீசெல்லாம் எடுத்துட்டு தொப்பியெல்லாம் மாட்டிட்டு பாட்டி பாய் வீட்டுல போய் உட்கார சாப்பிடுறேன். சரி, அப்புறம் என்ன சாப்பிட போறப்ப டேபிள்ல இலைய போட்டு சோறு பிரியாணி வச்சாங்க, லெட் பீஸ் வச்சாங்க. அது சாப்பிட போனாலும் கையை கொண்டு போனேன். சரி, அவங்க பொண்ணோட அவங்க அப்பா வந்துட்டாரு. பொண்ணோட அவங்க அப்பா வந்து அவங்க மதத்துல வரவேற்கிற முறையில சரி கட்டி பிடிச்சு சலாம் அலைக்கும் சொல்லுவாங்க. சரி, நாம பதிலுக்கு மலையக்கும் சலாம் சொல்லணும். ஆமா, நான் அன்னைக்கு புதுசா போறதுக்கு எனக்கு தெரியாது. அவரு என்னை கட்டி பிடிச்சி சலாம் அலைக்கும் சொன்னாரு. சரி, பதிலுக்கு நான் என்ன தெரியுமா சொன்னேன்? என்ன சொன்னீங்க? அல்லாஹ்வுக்கு அரோகரா. ஒரே மத்தமா? ஆமா, நான் கூட அல்லாஹ்வுக்கு அரோகரான்னு சொன்னேன். சரி, என் பக்கத்துல ஒருத்த உட்கார்ந்து சொட்ட தலையோட நல்லா பானை வயிறு மாதிரி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறியா. சரி, அவன் என்ன தெரியுமா சொன்னியா? அல்லாஹ்வுக்கு கோவிந்தா. சரி, அவன் கோவிந்தா போட்டியா, அவன் முடிச்சிட்டியா. இருந்தாலும் அருமையான ஒரு சாப்பாடு ஏற்பாடு செய்து கொடுத்து விழா கமிட்டியர்களுக்கு நன்றி 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 வணக்கம், கோடான கோடி நன்றி. என்ன சாப்பாடு உண்மையுமே நல்லா இருந்துச்சு, அருமையான சாப்பாடு. அண்ணாவுக்கு நன்றி நன்றி. அடுத்தபடியாக ஆடல் அழகி, அதுக்கு முன்னாடி எங்களை நாடக நடிகளை எங்குமெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் எங்களுக்கெல்லாம் பேரும் புகழை பெற்றுத்தரக்கூடிய யூடியூப் சேனல் அண்ணாவர்கள் பல்லாண்டுகளை வாழ வேண்டும். எங்களது நாடக கலை மென்மேலும் பேரும் புகழோடு இந்த வெளிநாட்டுவிலும் எங்களுக்கெல்லாம் பேரும் புகழும் கிடைக்கும்னா அது யூடியூப் சேனல் அண்ணவர்களாலதே. அந்த பேர் நாடக மீடியோ, நாடக கலை மீடியோ. ஏன்னா நாடக கலை மீடியா ஒவ்வொருத்தர் வீடியோ சேனல் பேர் வேற வேற வைப்பாங்க. ஆனால் நம்ம அண்ணனுக்கு வந்து நாடகம் மேலே ரொம்ப ஒரு பற்று, ரொம்ப ஒரு பாசம். நாடக கலைஞரை பார்த்தாலே எப்பயுமே பார்த்தாமே ஒரு பாசமாக பேசுவார், என்னை டீ காப்பி வாங்கி தருவார். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசு, நல்ல ஒரு புனிதமான மனசு அண்ணாவர்கள். நாடக கலை மீடியோ யூடியூப் சேனல் அண்ணாவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். எல்லாமே இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாம் லைக் போடுங்க. எங்க முகரை இப்போ பார்த்தா பத்தாது, காலையிலேயும் நீங்க போய் எங்க முகரையை பார்க்கலாம், பார்த்துட்டு காரி துப்பிடாதீங்க. அதுலயும் பாரு அந்த தலையை ஆட்டுறது பாருங்க வேகமா, ஆடு கெடா வெட்டுற மாதிரி
அந்த ஆத்த நினைக்க இப்பயே மூஞ்சி கொட்டாங்குச்சிமா இருக்குது, காலையில அப்புறம் செல்லுல போய் பார்க்கறது நினைக்க மாட்டேங்குது. சரி இருக்கட்டு, எல்லாம் லைக் பண்ணி அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணாவுக்கு நன்றி வணக்கம் வணக்கம். அண்ணா ஒரு குடும்பம் இந்த ஆலயத்தை தமிழக்கூடிய அனைத்து தேவநாள் பற்றி பல்லாண்டுகளை வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ்த்துகிறோம். நன்றி வணக்கம். அடுத்தபடியாக ஆடல் அழகி, அபிமன்ய சுந்தரி, நாட்டிய தரகை, நடன சிங்காரி, நாட்டிய பேரரசு என்று சொல்லலாம் போல்படுகிற அன்பு சகோதரி எங்களுக்கு காரக்குடி சேர்ந்து சாலினி அவர்கள் டான்ஸ் பின் காமி. ஐ ஐ ஐ ஐ நேத்து பூத்தாளே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. அப்படி நேத்து பூத்தாளே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. கட்டி போடாத குமரி சிட்டு கண்கள் பாடாதோ தாளம் தொட்டு. நேத்து பூத்தாளே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. அருமை அருமை. அடுத்தபடியாக அடியன் சின்னவன் சிறியவன் சிறிது கலைவுலகம் அறிந்து கொண்டிருப்பவன் அடியன் வீட்டு பிள்ளை மறைந்த மாமேதை சிறுபணியர் கேசி ராஜா அவர்கள் மகன் சீனு என்று சொல்லக்கூடிய சின்னசாமியை நான் உங்கள் முன் பப்புன் சந்து பொந்து 24 சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அடிக்கடி உள்ளவன் அடிக்கடி வெளியே வருவேன். குற்றம் குறை இருந்தால் தாங்கள் வீட்டு சிறுபிள்ளை தவறு செய்தால் தூக்கி போட்டு அல்லையிலே மிதிப்பீங்களோ அப்படின்னா அடிச்சிடாதீங்க. இல்லை இப்போ அன்பு ஆதரவு கொடுத்து உங்கள் ஆசி கொடுத்து என்னை அன்பு காட்டி ஆதரிக்க வேண்டும் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம். எல்லாம் ஒரு விஷயத்த சொல்லியாச்சு. ஆமா, எல்லாத்து பேரையும் சொல்லிட்டேன். சரி, என் பேரு சொல்லியிருக்கிறேன். என் பேருக்கு ஒரு பாட்டு பாடுங்க. இல்ல இருக்கட்டும். இல்ல என் பேருக்கு ஒரு பாட்டு இல்ல இருக்கட்டும். ஒரு பாட்டு. ஆமா, என் பெயருக்கு ஒரு பாட்டு பாடினாத்தான் நான் உள்ள புள்ள விடுவேன். அப்படிலாம் கேட்க மாட்டேன். ஒரு பாட்டு நல்லா தூக்கி உயிர் ரொம்ப அடம் பிடிக்கிறீங்களே பாடு. இன்னைக்கு தான் முதல்ல சந்திக்கிறேன், வேணான்னு சொல்றேன். மாமா ரொம்ப அவசியம் பாடியாகணுமா? நீங்க பாடுங்க. இடையில நிறுத்த சொல்லக்கூடாது. நான் போஸ் கொடுத்து நிக்கிறேன். போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா. போனால் போகட்டும் போடா. போமாட்டே நிறுத்துவாமா? நீ எப்பதான்டா போ. எல்லாம் கொண்டு போய் போசிட்டு வந்துருக்கீங்களா 4 பேரு? அதான் சொன்னா இல்லையா வேணான்னு. என்ன சாமி இனிமேல் உங்களை பாட சொல்ல மாட்டேன். போனால் போகட்டும் போனால் சொல்றீங்க. நானும் போலாந்தே பாக்குறேன், முடியலையே. ஏன்? நல்ல ஒரு பாடல். இந்த பாட்டை குறை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பாட்டுல எத்தனையோ தத்துவங்கள் இருக்குது. அந்த தத்துவ பாடல பாடிருக்கீங்க. ஆனால் அவருக்கு நன்றி வணக்கம். இந்த பாட்டை குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் பாருங்க, எவ்வளவு ஒரு விஷயத்த பேசினாலும் போறதுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லுங்க. இந்த காலத்துல சொல்லுங்கண்ணே இந்த காலங்கண்ணே சொல்ல உடனே இந்த நீங்க பேசுங்கண்ணே. மாஸ்டர் கூட நான் பேசல, ஒன்னே ஒன்று சொல்லிட்டு போறேன். நீங்க சொல்லுங்க, நல்ல கருத்தா சொல்லுங்கண்ணே. ஊரை பிடிச்ச கருத்துக்கு நாயை பிடிச்ச சூடு போட்டான. நல்லா பேசுங்கண்ணே. பேசுறதுதான் உட்கார்க்கிறாங்க. நான் பேச முடியாது, நீங்களே பேசுங்க. பாட்டி அக்கா, நான் புழுக்கலை சேலை புழுக்கலை சேலை உட்காருமா. புழு துணி உட்காரு. அந்த பசங்களும் நீண்ட ரொம்ப ஓரமா இருக்கு. இருக்கட்டும் அண்ணே, ஒரே ஒரு விஷயம் சொல்லிருங்க. சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க. நான் சொல்ல விட்டா தானே சொல்ல முடியும். சரி. நான் உங்களை போய் நான் தடுத்தா அவ்வளவு நல்லா இருக்காது. நீங்க சொல்லுங்க. இதுக்கு மேல நான் என்ன பண்றது தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காலத்துல சின்ன பசங்க ஏகப்பட்ட பசங்க இருக்காங்க. நம்ம பசங்க மாதிரி ஏகப்பட்ட சேட்டை பசங்க இருக்காங்க, நல்ல கருத்துள்ள பசங்க இருப்பாங்க. இந்த மாதிரி பசங்களை எல்லாம் என்ன பெத்த ஆத்தா எத்தனையோ பெண்கள் உட்காந்துருக்கீங்க, தயவு செஞ்சு செல்ல கொடுக்காதீங்க. அப்படியும் செல்ல கொடுத்தீங்கனாலும் பெரியவங்க பக்கத்துல இருந்து செல்ல கொடுங்க. அதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு குழந்தைகளை படிக்க வைங்க. சரி, ஏன் படிக்க வைக்க அப்படின்னா, ஒரு மனுஷன் கண்ணு தெரிஞ்சும் படிக்கல அப்படின்னா கல்வியை கற்றுக்கொள்ளாதவன் கண்ணில்லாத குருடனுக்கு சமம் என்று சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொருத்தர் கண்ணு தெரியாம படிக்கிறாங்க. நமக்கு ஆண்டவன் 2 கண்ணையும் கொடுத்துருக்கானா, அதை படிக்கணும். படிச்சு எந்த ஒரு செல்வத்தையும் மனுஷன் இப்ப நம்ம கிட்ட செல்லு காசு பணத்தை திருட முடியும். ஆனா உலகத்துல திருட முடியாத செல்வம் அந்த கல்வி செல்வம். ஆமா. ஏன் இந்த படிக்க நான் முக்கியமா சொல்ல தெரியுமா?
எனக்கு சுத்தமா படிக்கவே தெரியாது. ஒன்னாவது கூட மலைக்கு ஒன்னாவது கூட போனது கிடையாது. சரி. நானும் படிச்சது இல்ல. என் பொண்டாட்டி இருக்க ஒரு பொண்டாட்டி. சரி. யாரு? நம்ம பொண்டாட்டியா? நம்ம பொண்டாட்டி. நான் வட்டிக்கு ஊறனா கொத்தைக்கு ஊறனா? ஏன் பொண்டாட்டினே. என் பொண்டாட்டி மாதிரி உலகத்திலே அழகு யாருமே கிடையாது. சிவப்பு நாள் சிவப்பு, தக்காளி பழ கலரு, நல்லா காக்கா சிவப்பு. காக்கா எந்த ஊர்ல சிவப்பா இருக்கு? எங்க ஊர் காக்கா சிவப்பா இருக்குது. நல்லா டெல்லி எருமை மாதிரி ஜேசிபி டயர் மாதிரி 1 டன்னுல இருப்பா. ஒல்லியா. என் பொண்டாட்டி தானே. என் பொண்டாட்டி குண்டா இருக்கிறத பத்தி பிரச்சனை இல்ல, அவ கருப்பா இருக்கிறத பத்தி பிரச்சனை இல்ல. அவளுக்கு சுத்தமா படிக்க தெரியாது. படிக்க தெரியல கூட பரவாயில்ல, அவளுக்கு சுத்தமா சமைக்கவே தெரியாது. அப்புறம் ஒரே ஒரு சமையல் மட்டும் பண்ண தெரியும். என்னன்னு? இந்த ரவை இருக்கு பாத்தீங்களா? அந்த ரவையை வாங்கி உப்புமா கிண்ட தெரியும். சரி. அவன் ரவையை வாங்கி உப்புமா கிண்ட, நான் வேலைக்கு போயிட்டு வந்து அந்த ரவையை திங்க. சரி. அவன் உப்புமா கிண்ட, நான் வேலைக்கு போயிட்டு அந்த ரவையை திங்க. இந்த மாசம் 30 நாள் இந்த ரவையை தின்னு தின்னு நாக்கு ருசி இல்லாம செத்து போச்சு. ஏன்னா ஒரு மனுஷன் 30 நாள் இந்த ரவையை தின்னா எப்ப இருக்கு? அம்மா சப்புன்னு இருக்கும்ல. என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு நான் மாசம் 30 நாள் வேலைக்கு போய் 10,000 ரூபாய் கையில வச்சிருந்தேன். சரி. 10,000 ரூபாய் காசு எடுத்துட்டு மதுரையில பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். மதுரைக்கு போயிட்டேன். பெரிய ஹோட்டல்ல சாப்பிடலாம்னா இல்ல பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம்? ஹோட்டல் இல்ல, ஹோட்டல். சரி. ஹோட்டல்ல போய் சாப்பிட உட்கார்றப்ப அந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா மெனு கார்டா டெமோ கார்டா என்னமோ ஒரு கார்டு வச்சிருந்தாங்க. மெனு கார்டு. அந்த கார்டுல வந்து ஒவ்வொரு சாப்பாடு பேர் எழுதிருந்துச்சு. சரி. எனக்கு படிக்க தெரியாது. என் பொண்டாட்டிக்கும் படிக்க தெரியாது. 2 பேரும் படிக்க தெரியாம என்ன பண்ணிட்டு கண்ணுக்கு அழகா ஒண்ணு இருக்குது, இது கொண்டு வந்து கொடுங்க சொல்லிட்டேன். சரி. சொல்லவும் அவங்க வேகமா கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? என்னது? அந்த ரவையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆஹா. வீட்டுல மாசம் 30 நாள் அந்த ரவையை தின்னு, இங்கே வந்து ரவையை திங்கிதான் நினைச்சுக்கிட்டு அந்த ரவையை தின்னுகிட்டு இருந்தேன். ரவை தின்னு முடிச்சது பக்கத்து டேபிள்ல பாத்தீங்கன்னா நல்லா குண்டா ஒருத்த என்ன பண்ணிட்டு சென்ன பண்ணி மாதிரி உட்காந்துக்கிறியா. உட்காந்து நல்லா பிரியாணி சாப்பிடுறேன், லெட் பீஸ் சாப்பிடுறேன், சில்லி சாப்பிடுறியா. அவன் சாப்பிட என் நாக்குல எச்சு ஊறுது. அவன் சாப்பிட்டு முடிச்சு அவன் அண்டா வயிறு பத்தல. என்ன பண்ணிட்டு சப்ளையர் பையனை கூப்பிட்டு சரி ரிபீட் அப்படிங்கிறியா. ரிபீட் சொன்னது மறுபடியும் பிரியாணி வைக்கிறாங்க, லெட் பீஸ் வைக்கிறாங்க, சில்லி வைக்கிறாங்க. அப்பதான் நான் நினைச்சேன் இந்த பிரியாணி பேர் நமக்கு தெரியாம போயிருச்சுன்னு சொல்லிட்டு வேகமா சப்ளையர் பண்ண கூப்பிட்டு தம்பி எங்களுக்கு சீக்கிரமா இந்த ரிவீட்டை கொண்டு வா அப்படின்னு சொன்னேன். வேகமா கொண்டு வந்து வச்சாங்க. என்ன வச்சாங்க? மறுபடியும் அந்த ரவையத்தை வச்சாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த ரவையை தின்னு. ஏன்னா ஒரு ரிவீட் அப்படின்னா மறுபடியும் கொண்டு வாங்கிறதுக்கு அர்த்தம். அந்த சின்ன அர்த்தம் கூட எனக்கு தெரியல. அந்த அர்த்தம் தெரியாம நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நடத்துற வந்து நாடகமா? நாடகம் கிடையாது. வேற என்ன? சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு நம்ம ஊரை நடத்துற நாடகம் கிடையாது. உண்மையுமே சொல்ல போற கல்யாணம் நடக்குது. இன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல முருகனுக்கு வள்ளிக்கு கல்யாணம் நடக்கும். சரி. நாங்க எல்லாம் சிறப்பா எல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டோம். நம்ம பெட்டிக்காரர்கிட்ட வந்து முய் நோட்டு இருக்குது. எல்லாம் ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி முய் எழுதிட்டு போங்க. அப்படித்தான் இப்ப போயிட்டு இருக்குது. எல்லாம் முய் எழுதிருங்க, பேர் சொல்லி சீர் செய்யறவங்கள சீர் செஞ்சிருக்க. அடுத்த வருஷம் நாங்க மறுபடியும் உங்களுக்கு சீர் செஞ்சிடறோம். ஏன்னா பேர் சொன்னாதான் நாங்க மறுபடியும் சீர் செய்ய முடியும். உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, எப்பட பப்புன்கார சொல்றானே நீங்க செஞ்ச முய்யு நீங்க செஞ்ச சீரு நாங்க மறுபடியும் செய்யும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கு. எப்படி தெரியுமா? எப்படி? அடுத்த வருஷம் இதே மாதிரி நாடத்தை வைங்க. இன்னைக்கு வந்தாலுங்களே மறுபடியும் போடுங்க. சரி. அப்பதான் நாங்களும் மறுபடியும் உங்களுக்கு சீர் செய்ய முடியும். சரி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். விடிஞ்ச உடனே பின்னாடி சாப்பாடெல்லாம் சமைக்க சொல்லியாச்சு. 6 மணிக்கு நீங்க முய் எழுதுறீங்களா இல்லையா, பின்னாடி சாப்பாடு ரெடி ஆயிரு. எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் திருப்தியா போங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த பெண்களும் சரி ஆண்களும் சரி இந்த நாடகத்தை முழுமையா பார்க்கணும் அப்படின்னா ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஏன்னா முருகனுக்கு வள்ளிக்கு இந்த திருமணத்தை பார்க்கணும் அப்படின்னா அந்த முருகனும் வள்ளிக்கு திருமணத்தை கண்ணால பார்த்தாலே அவங்களை பிடிச்ச கஷ்டம் எல்லாம் விலகிரும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த செவ்வாய் தோசை இருக்கிறவங்கள இந்த நாடகத்தை பார்த்தா அவங்களுக்கு செவ்வாய் தோசை விலகிரும் சொல்லுவாங்க. ஏன்னா ஐயங்க சொல்றது ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி பின்பற்றி இருக்காங்க. அதனால நீங்களும் கல்யாணம் ஆகாதவங்க இருந்தாலும் இந்த நாடகத்தை பார்த்தா மாலை மாத்துறத பார்த்தா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்கு டைவர்ஸ் நடக்கும். அப்படி இல்லைடே, மாங்கல்யம் நீடிக்கும். ஏன்னா மாலை மாத்துறத பார்த்தா கல்யாணம் ஆதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனவங்களுக்கு மாங்கல்யம் நீடிக்கும். அதனால சிறப்போடு இந்த நாடகத்தை பாருங்க சொல்லிக்கொண்டு, அது மட்டும் இல்லாம இந்த நாடகத்தை வச்சிருக்கா பாத்தீங்களா, அதுக்கு ஊர்க்காரங்களும் முக்கியமான ஒரு நன்றி சொல்லணும். சரி. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வச்சிருக்க நாடகம் வள்ளி திருமண நாடகம். நான் போன வாரம் ஒரு நாடகத்துக்கு போயிருந்தேன். 7 கரத்து சாமி அழைப்பாங்களே. ஆமா. அது என்ன நாடகம்? மகமாயி நாடகம். நார்த்தமல மகமாயி. ஆமா. இந்த நார்த்தமல மகமாயி நாடகத்துக்கு பப்பு நாடு நாங்க 2 பப்பு நாடு முடிச்சு சிவனும் சக்தி காட்சி கொடுக்கும் போது சரி சாமி அழைப்பாங்க. ஆமா. நாங்க சாமி அழைச்சோம். எப்படி சாமி அழைச்சோம் தெரியுமா? நார்த்தமல எல்லையிலே தயே குடியொட்ட ஒத்து வாரி ஓடிவாமா. நார்த்தமல எல்லையிலே
நினைச்சது கூட்டத்துல இருந்து ஒரு 4 பொம்பளை ஆளுங்க சாமியாடு வந்தாங்க. சரி, அவங்க சாமியாடுனாங்க. சத்தியமா சாமியாடல, வேற அவங்க குடும்பத்தொழில மறக்காம செஞ்சாங்க. எப்படி எப்பரா அவங்க குடும்பத்தொழில உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? முத ஒரு அம்மா சாமியாடு வந்துச்சு. எப்படி சாமியாடுது? எப்படி? இது என்ன சாமி? இது என்ன சாமி? எனக்கு ஒரு சந்தேகம். திண்ணீர் போடுறப்ப ஊர் கொத்துக்காரர் சொல்றாரு, தம்பி நீ ஒன்னும் தவறா நினைக்காத, இதுதான் டீ கடைக்காரர் பொண்டாட்டி அப்படிங்கிறார். டீ கடைக்காரர் என்ன பண்ணுவாரு? கீழே ஒரு ஜக்கு வச்சு மேல ஒரு ஜக்கு வச்சு இப்படிதான் டீ ஆத்துவாரு. அவர் டீ ஆத்துற மாதிரி அங்க சாமி வந்துச்சு. ரெண்டாவது ஒரு அம்மா சாமி ஆடுது. சரி, எப்படி எப்படி? நான் காக்கா ஒளிப்பு வந்துருச்சு, பெரிய கடப்பாறை எடுத்து போய் கையில கொடுக்குறேன். ஆமா, வேற எதுவுமே கிடைக்கல. அன்னைக்கு பார்த்து கடப்பாறை தான் மைசூர்கார் வச்சிருந்தாரு, எடுத்து போய் கொடுத்தேன். அப்பத்தான் அவங்க சொல்றாங்க, தம்பி நீ நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு காக்கா ஒளி போடல. சரி, இது யாரு தெரியுமா? ஒரு லாரி டிரைவர் பொண்டாட்டி. முதல்ல ஸ்டேரிங்க பிடிச்சி அந்த அம்மாக்கு சாமி ஓட்டிட்டு வந்துச்சு. சரி, அவங்க கீர் ராடு பழைய கீர் ராடு போட்டு திருப்ப முடியாம திருப்பிட்டு கிடக்குது. அப்பத்தான் நான் நினைச்சேன், இந்த 4 பேர்த்து கூட்டத்துக்கு முன்னாடி அந்த அம்மா சாமி வந்ததுனால இப்படி போய் கீர் போடுது. ஒருவேளை வீட்டுல புருஷன் பக்கத்துல தூங்கிட்டு இருப்பியா, அப்ப அந்த அம்மாவுக்கு சாமி வந்து எங்க ஐயோ அவருக்கு பிடிச்சிருச்சு. இருக்கட்டும். அதுக்கப்புறம் என் சகலைக்கு புரிஞ்சு, சகல வீட்டில் அக்காவுக்கு சாமி வருமா? சாமி வந்தா நீ கொஞ்சம் பாதுகாப்பா ஹெல்மெட் போட்டுக்க. இருக்கட்டும். இதனால அடுத்து 3வது ஒரு அம்மா சாமி ஆடுது. ஆமா, எப்படி சாமி ஆடுது? இது யாருன்னு கேக்குறீங்க? இதுதானே ஜேசிபி டிரைவர் பொண்டாட்டி. சரி, நல்லா ஜேசிபி வண்டி என்ன பண்ணு, முன்னாடி இப்படி மண் அள்ளு, இப்படி சைடுல போடு. ஆமா, அதே மாதிரி அவங்க சாமி ஆடினாங்க. கடைசியா ஒரு அம்மா சாமி அடிச்சுவாரு. எப்படின்னு நல்லா ஏன் கேக்குற? இதெல்லாம் என் கண்ணுல பாக்கணுமா? நல்லா கால் 2 அகட்டி வச்சுக்கிட்டு. சரி, இப்படியே அள்ளி தூக்கி போட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் எந்திரிச்சு ஓடிட்டாங்க. இது என்ன சாமினே? கீழ இருக்கிற மண்ணை போற தூக்கி எல்லாத்தையும் மேல தூக்கி போட்டா இது யாரு? இத 100 நாள் வேலை செய்யறாங்க பாத்தியா? ஆமா, அதுல ஒரு ஆத்தாக்கு சாமி வந்துருச்சு. சரி, அந்த 100 நாள் வேலை செய்யற பழக்க தோஷத்துல அந்த அம்மா கீழ இருக்கிற மண்ணை போற உட்காந்து நாடகம் பாக்குற மாதிரி தூக்கி போட்டு அவங்க எல்லாம் இங்கிட்டு பாத்து பிச்சுட்டு குத்துட்டு ஓடுறாங்க. ஏன் கேக்குறீங்க? அவங்க இந்த 100 நாள் வேலை செய்யறாங்க பாத்தியா? ஆமா, அவங்க உண்மையிலே பாராட்டணும். ஏனே உலகத்திலே கவர்மெண்ட் வேலைன்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. அவங்க எப்படி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. காலையில நான் 2 டிஃபன் 3 டிஃபன் சோறு போட்டுக்கிட்டு, சரி 5 லிட்டர் தண்ணி கொண்டு போவாங்க. சிப்ப சாக்கு ஒன்று தைச்சு வச்சுக்காங்க. எதுக்கு? அங்க போய் படு தூங்குறதுக்கு. சரி, உட்கார்ந்து கதை பேசுறவங்க பேசுவாங்க, அந்த படு தூங்குவாங்க. சரி, தூங்குறவங்க வந்து பிரச்சனை இல்ல. இந்த பெண்கள் உட்கார்ந்து பாத்தியா? ஆமா, அது 4 பொம்பளைக்கு ஒண்ணு சேர்ந்தா ஒருத்த குடும்ப குளுக்கோஸ் அர்த்தம். அவ்வளவுதான். ஒருத்த குடும்பத்தை வந்து ஒருத்த வந்து பேசுவாங்க. 4 பொம்பளை ஒரு பொம்பளை எந்திரிச்சு போனா, சரி அந்த எந்திரிச்சு போன பொம்பளை வந்து இந்த 3 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அது வரைக்கும் ஒண்ணா கம்பெனி ஓடிட்டு இருக்கு. சரி, இருக்கட்டும். இந்த 100 நாள் வரைக்கும் ஒரு நாள் நாம நாட சீசன் முடிஞ்சு போய் நான் போயிருந்தேன். சரி, எதுக்கு? இந்த விஷயத்தை கேளுங்க. இந்த 100 நாள் வரைக்கும் நான் போயிருந்தேன். சரி, 100 நாள் வரைக்கும் போனது பாருங்க, அந்த ஆபீஸ்ல எல்லாம் கணக்கு பேர் எடுப்பாங்க. ஆமா, ஒரு ஆம்பளை ஆளுக்கு ஒரு பொம்பளை ஆளு பிரிச்சு விட்டு எல்லாத்தையும் உள்ள போய் வேலை செய்ய சொன்னாங்க. என்ன வேலைன்னு? 100 நாள் வேலை. ஒரு ஆம்பளை ஆளுக்கு ஒரு பொம்பளை ஆளா பிரிச்சு விட்டாங்க. நல்லா இருக்குமே. நான் ஆம்பளை ஆளு மண் எடுத்து போல பொம்பளையால போய் கொட்டிட்டு வர்றேன். சரி, இது மாதிரி எனக்கு ஒரு ஆம்பளை பொம்பளையால பிரிச்சு விட்டாங்க. நான் உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். வேலை செஞ்சு முடிக்கிறப்ப எல்லாத்தையும் அந்த அம்மா பார்க்காம அந்த ஆபீஸ்ல நம்ம என்னைய மட்டும் குறுகுறுன்னு பாக்குது. எனக்கு ஒரு சந்தேகம், நம்ம புதுசா இருக்கனால நம்மள பாக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு, சரி கீழே இருக்க வேட்டி நல்லா நெஞ்சு மேல இழுத்து கட்டிட்டு வேகமா வேலை செய்யறேன். அப்பயும் அந்த அம்மா யாரையும் பார்க்காம என்னைய மட்டும் குறுகுறுன்னு பாக்குது. எல்லாம் 2 சட்டி மண்ணாலும் நான் 10 சட்டி மண்ணாடுறேன். அப்பயும் யாரையும் பார்க்காம என்னைய மட்டும் குறுகுறுன்னு பாக்குது. திடீர்னு எல்லாம் வேலை முடிஞ்சது, எல்லாம் வரிசையா வீட்டுக்கு போறாங்க. சரி, எல்லாரும் வீட்டுக்கு போறப்ப தம்பி எல்லாரும் வீட்டுக்கு போட்டு நீ மட்டும் வீட்டுக்கு போகாத அப்படிங்க. ஏன்னா நம்மள மட்டும் வீட்டுக்கு போகாதுன்னு சொல்லுது அப்படின்னு ஒரு பயம் ஒரு பதட்டத்தில் நிக்கிறேன். அப்பதான் அந்த அம்மா சொல்லுச்சு, சரி தம்பி நாளைக்கு நீ வேலைக்கு வர்றியா அப்படின்னுச்சு. கண்டிப்பா வருவக்கா அப்படின்னு. சரி, நாளைக்கு நீ வேலைக்கு வர்ற மாதிரி இருந்தா மறக்காம டவுசர் போட்டு அப்படின்னுச்சு. அப்பதான் அந்த அம்மா எதை பார்த்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு. நான் வேலை செய்யற அவரத்துல வேட்டி மேல இழுத்து கட்டிட்டு, சரி இருக்கட்டும். இருந்தாலும் இதே மாதிரி சிரிப்பு முகத்தோடு மல்லிகைப்பூ மாதிரி இப்படி அழகாக சிரிச்சு கொண்டு அடுத்த பக்கம் சொல்லிக்கொண்டு ஊரு விட்டு ஊரு வந்து
காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி அத்தனை பேரு இப்போ நம்பல நம்பி விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி அத்தனை பேரு இப்போ நம்பல நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க அண்ணாச்சி நீங்க எப்போது என்ன தப்பாக என்ன வேண்டாம் பின்னால கெட்டு போகணும் என்று ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் ஊருல உலகத்தில எங்க கதை போனது நடக்கலையா வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போகலையா வெளியிலைய வெண்ட உருண்டோ இல்லே 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 மங்கை இல்லாத ஒரு வெற்றியும் உண்டோ இல்லே 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 மன்மதிலைய வெண்ட உருண்டோ மங்கை இல்லாத ஒரு வெற்றியும் உண்டோ காதல் ஈடு பாடியே மூடு ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க ஆனா பொருந்தா எப்போது பொண்ணு அன்பாக என்ன வேண்டும் வீணா திரிஞ்சா ஆனந்த இல்ல வேற என்ன சொல்ல வேண்டும் வாழ்க்கையை இணைக்கணும்னா வஞ்சி கொடி வாசனை பட வேண்டும் வாலிப இணைக்கணும்னா பொண்ணை இப்ப ஆசையை தொட வேண்டும் கண்ணி தேடுங்க கற்பனை வரும் ஆமா 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 கண்ணி ஆளொரு வெற்றிய வரும் ஆமா 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 கண்ணி தேடுங்க கற்பனை வரும் கண்டதாயிரம் காவிய வரும் காதல் ஈடேறு பாடியே கூடு ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கெட்டி போனதுனா நம்ம பொழப்பு என்ன ஆகுங்க ஆகவே எல்லோருமே இருக்கணும்